வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் 7 நாள் 7 ஹல்வா சீரிஸ். அதில் இன்னைக்கு டே 3. இந்த வீக் ஃபுல்லாகவே ஹல்வா ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மில்லட் பேஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்தி அண்ட் சாஃப்டான ஒரு ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க. பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா உடச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பெல்லாம் அது கூட சேர்த்து அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் மாவுக்கு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கிண்டிக்கலாம். மாவு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தடவை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மாவு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரை அது கூட சேர்த்துக்கலாம். நான் 1½ கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது நல்லா தண்ணி விட்டு மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பேனில் எங்கேயும் ஒட்டாமல் வரும். அப்போ ஏலக்காய் பவுடர் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஹெல்தியான மில்லட் பேஸ் பண்ணி ஒரு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. மறக்காம சேனல்